ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. நீங்கள்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷமும் சில பேர் ஒரு வருஷமும் ஒரு ஃபோன் வாங்குவாங்க. சில பேர் 2 வருஷம் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோன் எல்லாம் என்ன ஆகுது? நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுருவோம். யூஸ் பண்ணாத ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்ச நாள் வச்சிருப்போம். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பில் அடிச்சு போட்டுருவோம் இல்லைங்களா? தூக்கி போட்டுருவோம். அந்த ஃபோனை யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஃபோன் உலகத்தை விட்டு வெளில போகிறதுக்கு, உலகத்திலேருந்து முற்றிலும் அது அகற்றப்படுறதுக்கு மோர் தென் 500 இயர்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் உண்மைதாங்க. அவ்வளோ வருஷங்கள் அந்த ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுமே இந்த உலகத்துலேருந்து வெளில போக ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு, வேஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறேன். ஓகேங்களா? எப்படி இந்த வேஸ்ட் கிரியேட் ஆகுது, எவ்வளோ வேஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் கிரியேட் ஆகுது, எந்தெந்த கண்ட்ரீஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, மக்கள் அதனால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, வேஸ்ட் கிரியேட் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியாதுன்னு உங்களுக்கும், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இந்த வீடியோவே ஒரு கேஜெட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? பட் ஆனால் அதை முற்றிலும் அகற்ற முடியாது. ஆனால் கண்டிப்பாக குறைக்க முடியும். அது என்ன ரீசன், எப்படி அதை குறைக்கலாம், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் க்ளீன் அண்ட் கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு இஷ்யூவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங், வேஸ்ட்னா என்ன? எல்லா கேஜெட்டுமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போகிறது எல்லாமே வேஸ்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், மொபைலாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் வாட்சாக இருந்தாலும் சரி, ஹெட்செட்டு, ஃபோனு, ரிமோட்டு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வேஸ்ட்டாக தான் மாறப்படுது இல்லைங்களா? அதிலும் இல்லாமல் முக்கியமாக பேட்ரிஸ், நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற பேக்டீரியா இருந்தாலும் சரி, இந்த ரிமோட்டில் யூஸ் பண்ணுற பேக்டீரியில் இருந்து, எல்லா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற, மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுற பேக்டீரியாஸில் இருந்து, மெயினாக எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ், வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற மிகப்பெரிய பவர்ஃபுல் பேட்ரிஸ் வரைக்குமே மிக கொடுமையான ஒரு எமிஷனை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வேஸ்ட். வெஹிக்கிள் கொண்டு வந்ததே பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான். பட் ஆனால் இதுலேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்தியாவில் எவ்வளோ வேஸ்ட் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை விட உலகத்தில், இந்த உலகம் முழுக்க 62 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து. ஆனால் இந்தியா 3ஆவது இடத்துல இருக்குது. 4.1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஒவ்வொரு வருஷமே இந்தியாவால் க்ரியேட் பண்ணப்படுது. ஓகேங்களா? சைனா ஃபஸ்ட்டில் இருக்காங்க, யூஎஸ் செகண்டில் இருக்காங்க, இந்தியா தேர்டில் இருக்குது. ஓகேங்களா? இதில் பெருமை கிடையாது, ஒரு மோசமான விஷயந்தான் இது. தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுல இல்லை. ஏன்னா நம்ம ரீசைக்கிள் அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணுறதில்ல. நம்மளோட அதிகமாக எலக்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணுற ஜப்பானாக இருந்தாலும் சரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த அளவுக்கு வேஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது கிடையாது. அப்படியே க்ரியேட் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போக போக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 3ஆவது இடத்துல இந்த அளவுக்கான வேஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவிலேருந்து. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதனால் ஹெல்த் இஷ்யூஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த யூகே, யூஎஸ், ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜப்பானு, கனடா, அமெரிக்கா, இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பெருசாக பார்த்திங்கன்னா வேஸ்ட் டம்ப் ஆகுறது கிடையாது. ஏன்னா அங்கே கேள்வி கேட்க ஆட்கள் இருக்காங்க, அவங்க அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. இந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாமே குறிப்பிட்ட கண்ட்ரி லைக் சொமாலியா, நைஜீரியா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் முக்கியமாக நிறைய வேஸ்ட் போய் டம்ப் செய்யப்படுது. அங்கே எப்படி அவங்க மட்டும் ஏன் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொண்டு போகிற வகை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற டெக்கி கேஜெட்ஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் சேல் அப்படின்ற ஒரு பேரில் லேபிள் பண்ணி எல்லாமே லீகலாகவும் இல்லாமல், லீகலாக கொஞ்சம் கொண்டு போக தான் செய்கிறாங்க. பட் அதே சமயத்தில் இல்லீகலாகவும் நிறைய டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் இந்த மாதிரி நைஜீரியன் பிளேஸ்லேயும் சொமாலியாலையும் போய் டம்ப் பண்ணப்படுது. இதனால் நைஜீரியாவில் மட்டுமே பார்த்திங்கன்னா 60,000 டன்ஸ் ஆஃப், மில்லியன் டன்ஸ் கிடையாது, 60,000 டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் நைஜீரியாவில் மட்டுமே டம்ப் பண்ணப்படுது இல்லீகலாக. தெரிஞ்சுக்கோங்க, இல்லீகலாக இவ்வளோ வேஸ்ட் டம்ப் பண்ணப்பட்டாலும், ஸோ இவ்வளோ இல்லீகலாக வேஸ்ட் போய் டம்ப் பண்ணாலும், நான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ், இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த கண்ட்ரீஸ்லேருந்து தான் நிறையா இருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஃப்ரெஞ்ச் காலனிஸில் இருந்து வந்த கண்ட்ரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், நேராக போய் சொமாலியாவில் இருக்க மக்களை போய் காப்பாற்றுறேன், நைஜீரியாவில் இருக்க மக்களை போய் நான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறேன், அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு என்ஜிஓஸ் அங்கே போய் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான மோசமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதும் இந்த கண்ட்ரிலேருந்து தான் போய் பண்ணுறாங்க. ஸோ இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இத பண்றவங்கள தப்புன்னு சொல்ல முடியல. பட் இத பண்றது வந்து தடுக்கணும்ல. உங்க இடத்துல இருக்க வேஸ்ட்ட நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க எப்படி இன்னொரு கண்ட்ரில போய் கொட்டி, அங்க இருக்க மக்கள வந்து ஹெல்த்த பாதிக்க பண்ண முடியும்? இது தவறான விஷயம். நீங்க யோசிச்சீங்கன்னா, இதில எந்த அளவுக்கு ஹெல்த் பாதிக்கப்படுதுன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் இன்ஜூரீஸ் நெறைய ஆகுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் தானே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பான மெட்டீரியல்ஸா இருக்கும். இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணும்போது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிசிக்கல் இன்ஜூரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லங் கேன்சர், இந்த மாரி பிரெயின் டியூமர், இந்த மாரியான ப்ராப்ளமும் வருது. முக்கியமா ஸ்கின் டிசீஸ். இதெல்லாம் தாண்டி முக்கியமா அங்க இருக்க சாயில்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு லெட் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல இருந்து ஒரு கெமிக்கல் வந்து இதாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 2800 டைம்ஸ் ஒரு சாயில்ல இருக்கக்கூடாத அளவுக்கு இருக்கு. அப்ப யோசிச்சு பாத்துங்க. 1% 2%லாம் இல்ல. 2800 டைம்ஸ் அந்த சாயில்ல அவ்ளோ லெட் வந்து அதிகமா கலக்கப்பட்டிருக்கு. இதனால அங்க இருக்க மக்கள் குழந்தைகள் பொறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மியா பொறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸே வந்து டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் காரணம் யாரு? இந்த மாரியான பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல இருந்து கொட்டப்படுற வேஸ்ட் அந்த டம்ப் பண்ற அந்த பொருட்கள்ல இருந்து அந்த சாயிலுக்கு கெடுது. சாயில் கொஞ்ச நாளா கெட பல வருஷங்கள் ஆக ஆக அங்க இருக்க வாட்டர்ல கலக்குது. அங்க இருக்க ஃபுட்ல கலக்குது. எக்ஸாம்பிள்க்கு நீங்களே பாருங்க. நைஜீரியால இருக்க ஒரு ஏரியால அவங்க வந்து இது இப்படி சொல்றாங்க. அவங்க போட்டிருக்கதே இப்படி சொல்றாங்க. லிவிங் ஆன் பாரோடு டைம். அவங்க வந்து நாட்களே கடன் வாங்கி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில தான் இந்த வேஸ்ட்டால அவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தினைக்கும் குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர்ல அவங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு கெமிக்கல் கலந்த வாட்டர் தானே. ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்ல. அத குடிச்சு தான் ஆகணும். அவங்க பிளட்ல வந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பிளட்ல வந்து டாக்ஸிசிட்டி அவ்வளோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஈவன் அவங்க சாப்பிடுற ஃபுட் முதற்கொண்டு அவ்வளோ மோசமான கெமிக்கல்ஸ் வந்து ஃபார்ம். சரி ஓகே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கான மோசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? சரி ஓகே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்ட பத்தி பார்க்காம போயிட்டா தப்பாயிடும் இல்லைங்களா? அதுக்கு வரேன். இந்தியால மட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிறதுலே தமிழ்நாட்ல தான் 2nd லார்ஜஸ்ட் புரொடக்ஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வேஸ்ட் நம்ம தமிழ்நாட்ல இருந்து தான் வருது. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா வந்து மோசமான வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. 2nd இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். முக்கியமா தமிழ்நாட்ல ஓகே. புரியுது. நெறைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நெறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. பட் ஆனா அந்த ரீசைக்ளிங் மெத்தட ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாதனால, இந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. சிங்கப்பூர்ல, ஜப்பான்ல இல்லாத ஒரு டெக்கி கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம எல்லாமே யூஸ் பண்றோமா? அங்க எல்லாத்துலயுமே அந்த அளவுக்கு ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய ரீசைக்ளிங் மெத்தட் அந்த வேஸ்ட்ட எப்படி ரீசைக்கிள் பண்றாங்கன்ற அந்த மெத்தட வந்து ப்ராப்பரா அவங்க பண்றனால, அவங்க இந்த ப்ராப்ளத்திலேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மண்ணு மலடாகுன்னுவாங்க இல்லைங்களா? அது எல்லாமே இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே 2nd லார்ஜஸ்ட் புரொடக்ஷன் ஆஃப் வேஸ்ட் இன் இந்தியா. இதெல்லாம் தாண்டி பார்த்தா ஒரு வருஷமும் 4.66 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில இருந்தே ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா 4.66 லேக் சாரி மில்லியன்னு சொல்லிட்டேன். மில்லியன் கிடையாது லேக் 4.66 லேக் ஆஃப் வேஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே கிரியேட் பண்ணப்படுது. இதெல்லாம் தாண்டி எவ்வளோ ரீசைக்கிள் பண்ணுறோம். சரி ஓகே. ஆகிறது கண்டிப்பா ஆகி தான் ஆகும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்க வேற ஃபோன் வாங்காம இருக்க போறீங்களா? நான் வேற ஃபோன் வாங்காம இருக்க போறேனா? இத வந்து தூக்கிட்டு போய் நம்ம பீரோல வைக்க போறதும் கிடையாது. வேஸ்ட் கிரியேட் ஆகுறது உண்மதான். ஆனா, எவ்வளோ ரீசைக்கிள் பண்றோம்? எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்றோம்னா, ஜஸ்ட் 17,000 தான் டன் கூட கிடையாது. 17,000 டன்ஸ் ஆஃப் அந்த வேஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்றோம். தமிழ்நாட்டில இருந்து. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியாலயே நம்ம வந்து 13.1% ஆஃப் வேஸ்ட் நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்றோம். அந்த அளவுக்கான வேஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இருந்து ஒரு 10% போனா கூட, நம்ம டெய்லி யூசேஜ்ல நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, ரிப்பேர் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணணும். ஃபோன திரும்பி தூக்கி போடக்கூடாது. அப்படியே தூக்கி போட்டாலும் ப்ராப்பரா அத டிஸ்போஸ் பண்ணணும். அந்த ஃபுட் ஐட்டம்ஸோடயே, ஃபுட் பேக்ஸோடயே நம்ம இந்த ப்ராடக்ட்ட வந்து தூக்கி போடக்கூடாது. இந்த மாரி கெமிக்கல்ஸ் அதுதான் அந்த பின்ன போய் நம்மளுடைய டஸ்ட்பின் இருக்கு இல்லைங்களா? எல்லார் வீட்லயும் டஸ்ட்பின் இருக்கு. அத ப்ராப்பரா கவர்மெண்ட் சொன்ன மாரி கவர்மெண்ட் எல்லாமே ரூல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கு. ஆனா அது யாருமே வந்து கேர் பண்ணி அத ப்ராப்பரா எடுத்துக்கிறது இல்ல. கரெக்ட்டா இந்த 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 மக்கும் பொருள், மக்காத பொருள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாரி நம்ம வந்து அத பிரிச்சு போட்டா மட்டும் தான் இதிலருந்து நம்ம ரீசைக்கிள் ஈஸியா பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இந்தியால தமிழ்நாட்ல தான் நெறைய பெரிய பெரிய போர்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு. இதன் வழியா இல்லீகலா வேஸ்ட் நெறைய உள்ள வரவும் செய்யுது, வெளிய போகவும் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவரைக்கும் நெறைய வேஸ்ட் வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்கு.
பட் ஸ்டில் இதெல்லாமே தடுக்கப்படணுன்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுறது என்ன தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா, வேஸ்ட் ரொம்பவே மோசமானது. நமக்கு கிடையாது, நமக்கு அடுத்த வர ஒரு 2, 3 ஜென்ரேஷன் தாண்டி அவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன தப்புனால இன்னும் பல வருஷம் தாண்டி நம்மளுடைய ஃப்யூச்சரில் இருக்க அந்த பசங்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து இதுக்கான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறது, இதுக்கான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறது நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் தான்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி உங்களுடைய பின்னெல்லாம் வந்து உங்களோட டஸ்ட்பினை வந்து தூக்கி போய் கொட்டுவோங்க இல்லைங்களா? போய் டஸ்ட்பினில் போய் கொட்டும்போது பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள்னு பிரித்து ப்ராப்பராக கொட்டுங்க. அதே மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க, கீப் ஆன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒன்ஸ் அதை வாங்குனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு திரும்பி யூஸ் பண்ண கொடுங்க. இல்லைனா அதை ரிப்பேர் பண்ணி அகைன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான், தேவையில்லாத பொருளை வாங்கிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் இருந்து புதுசாக நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காமல் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.